Assalamu alaikum everyone. Hope you all are doing good. இந்த வீடியோல வீட்ல பெர்ஃபெக்ட்டா ரோல்ஸ் எப்படி செய்யலாம் என்று தான் பார்க்க போறோம். ரீசன்ட்டா சமோசா வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதோட தொடர்ச்சியா தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஆனா எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் நோம்புல மட்டும் இல்ல, எப்பயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபி தான் இது. இது கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துட்டேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, நம்ம எந்த கப்பால மாவு எடுத்தோமோ அதே கப்பால 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின இந்த மாவு பேட்டரை நல்லா ஒரு ஃபில்டர் வைத்து வடித்தெடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாம் வந்துடும். இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ரோல்ஸ்க்கான ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சட்டியை அடுப்புல வைத்துட்டு அது காய்ந்தது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். இதோட பெரிய வெங்காயம் 2 கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கி கொஞ்சமா கலர் மாறும்போது இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதோட பச்சை மிளகாய் 4 சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதோடைய 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் இன்னைக்கு கட் பண்ணி அவித்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைனாக நான் மசிக்கல, சின்ன சின்ன துண்டுகள் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக மசித்து எடுத்திருக்கேன். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த கிழங்கை மசாலாவோட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த ஃபில்லிங்கோட இறைச்சி அல்லது கோழி நீங்கள் சேர்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு பொரித்துட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கரைத்து வைத்திருக்கிற மாவால் ரோல்ஸுக்கான ஷீட் செய்துக்கலாம். இது மாதிரி ஒரு சட்டியை சூடாக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா ப்ரெஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலெல்லாம் ஒரு டிஷ்யூ வைத்து நல்லா துரைத்து எடுத்துக்கணும். துளி துளியாக ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு சேர்க்கும்போது ஆயிலோடு சேர்ந்து எல்லா பக்கமும் ஓட தொடங்கும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சூடை கூட வைத்திடக்கூடாது. ஃப்ளேமை நல்ல லோவிலே வைக்கணும். ஹீட் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷீட் கிறிஸ்பியாகி ரோல்ஸ் சுற்றிக்கு இல்லாமல் உடைந்து போயிடும். இது மாதிரி கொஞ்சம் பெரிய ஒரு கரண்டியால் மாவை சட்டியில் சேர்த்துட்டு இது மாதிரி சுற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வரைக்கிற மாவை திரும்ப இந்த பவுலிலே சேர்த்துடணும். சட்டியில் உள்ள சூட்டில் இருக்கிற மாவை தவிர எக்ஸ்ட்ரா வரைக்கிற இந்த மாவெல்லாம் நம்ம இந்த பவுலிலே எடுத்துடணும். இப்படி செய்கிறதால நமக்கு ஷீட் நல்ல மெல்லியதாக கிடைக்கும். 2 நிமிடம் குக் ஆனால் போதும், வெளியில் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு ஷீட் செய்து காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒவ்வொரு முறை மாவு சேர்க்கும் போதும் சட்டியை சுற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வரைக்கிற மாவெல்லாம் இந்த பவுலில் எடுத்துடணும். இந்த ஷீட்டில் சின்ன சின்ன ஓட்டைகள் வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி மாவை தொட்டு வைத்தீங்க அப்படின்னா நல்லா சீல் ஆகிடும். இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஸ்டஃபிங் இது வழியாக வெளியே வராது. எல்லா ஷீட்டுமே செய்து வைத்துட்டு லாஸ்ட்டில் தான் ரோல் சுற்ற போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஆயில் அப்ளை பண்ணி வைத்துக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொன்றை எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் லேசாக கலண்டு வரும். நான் 2 ஷீட் செய்யும் போதே ஃபில்லிங் வைத்து ரோல்ஸ் சுற்றிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஃபில்லிங் வைத்து ரோல்ஸ் எப்படி சுற்றுறது என்று பார்க்கலாம். இது மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஃபில்லிங் வைத்திருக்கேன். விரலாலே நல்ல ஷேப்பாக நீளமாக இதை பிடித்துட்டு முதல்ல கீழ்ப்பக்கம் வைக்கிற இந்த ஷீட்டை ஃபில்லிங்குக்கு மேலே இது மாதிரி மடித்துட்டு பிறகு இந்த 2 சைட்டையுமே வீடியோவில் பார்க்குற மாதிரியே பெட்டி வடிவில் மடிக்கணும். அதுக்கப்புறமா நல்ல டைட்டாக இதை சுற்றிக்கணும். எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பூச தேவையில்லை, அது தானாகவே நல்லா ஒட்டிடும். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா நீங்கள் தண்ணியை தொட்டு நல்லா ஒட்டிக்கலாம். இரண்டாவது ஒரு ஷீட் வைத்து ரோல்ஸ் சுற்றி காட்டுறேன், இந்த வீடியோவிலே பாருங்கள்.
ஸ்ரீலங்காவில் வந்து இது மாதிரி ரோல்ஸை சுற்றி எடுத்துட்டு மாவு பேஸ்டில் டிப் பண்ணிவிட்டு பான்துள்ள புரட்டி தான் பொரிப்பாங்க. நான் வந்து இப்படியே கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் செய்கிற மாதிரி தான் பொரித்தெடுத்திருக்கேன். ஆயில் வந்து சூடாக்க வைத்திருந்தேன். இதில் எல்லா ரோல்ஸையும் போட்டுட்டு பொரித்தெடுக்கலாம். நான் வந்து ஆயில் குறைவாக சேர்த்திருக்கிறதால 2 பக்கமாக மாற்றி மாற்றி போட்டு தான் பொரித்தெடுக்க. நீங்கள் வந்து இது மாதிரியும் பொரித்தெடுக்கலாம். அல்லது நிறைய ஆயில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா மொத்தமாகவும் ஒரே கலரில் பொரித்தெடுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் செய்கிறது பெரிய ப்ரோசஸ் கஷ்டம் என்று தான் நினைப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாம் என்று விளங்கியிருக்கும். ரீசெண்டாக சமோசா வீடியோவுக்கு ஷீட் செய்திருந்தோம் இல்லையா, அந்த முறைப்படி செய்து கூட நீங்கள் ரோல்ஸ் அழகாக சுற்றிக்கலாம். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே வெளியில் இறக்கி எடுத்துக்கலாம். ஃபில்லிங் செய்து வைத்துட்டோம் அப்படின்னா 10 நிமிஷமே நமக்கு அதிகம்தான். 10 நிமிஷத்தில் டேஸ்டான கிறிஸ்பியான ரோல்ஸ் வீட்டிலே செய்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.